அன்பிற்கினியவர்களே, பாரதி பாட்டை கொஞ்சம் மாற்றி பாடலாம் என்று எனக்கு தோன்றுகிறது. ஆண்களோடு பெண்களும் சரிநிகர் சமானமாக வாழ்வும் இந்த நாட்டிலே என்ற தொடரை இந்த அரங்கத்தை பார்த்த பிறகு பெண்களோடு சரிநிகர் சமானமாக ஆண்களும் வாழ்வும் இந்த நாட்டிலே என்று சொன்னால் பொருந்துமோ என்று நான் நினைக்கிறேன். அந்த அளவிற்கு மிகுதியான அளவு மகளிர் இந்த மன்றத்தில் நிறைந்திருப்பதை பார்த்து நான் மனம் குளிர்ந்து போகிறேன். நான் எதுவும் பேச வேண்டுவதில்லை, உங்களை பார்த்து கொண்டிருந்தால் போதும், உங்கள் பேச்சுகளை கேட்டு கொண்டிருந்தால் போதும். அந்த உணர்வோடும் உள்ள கிளர்ச்சியோடும் திரும்பினால் போதும் என்பதுதான் என்னுடைய விருப்பமாக இருந்தது. அமிர்த கணேசன் எனக்கு சொன்னார், நீங்கள் பேசக்கூட வேண்டாம், வந்து விருதுகளை கொடுத்துவிட்டு நீங்கள் விடைபெறலாம் என்றார். ஏனென்றால் அவருக்கு என்னை காப்பாற்ற வேண்டும் என்ற கவலை அதிகம். அதனால் எங்கு சென்றாலும் கவனமாக போக வேண்டும் என்பதை ஒரு பொறுப்புள்ள மகனாகவே நின்று எனக்கு அறிவுறுத்துகிறவர். அந்த வகையில் நீங்கள் அரை மணி நேரம் இருந்தால் போதும் என்று சொன்னார். சரி என்று சொன்னேன். அதற்கு பிறகு ஒரு 10 நிமிடம் பேசுகிறீர்களா என்றும் கேட்டார். அப்படி அவர் கேட்காது போனாலும் பேசுவேன். காரணம், இது ஒரு அருமையான அவையாக இருக்கிறது. கற்றவர்கள் நிரம்பிய, படைப்பாளிகள் நிரம்பிய, படித்து சுவைக்கிறவர்கள் நிரம்பிய ஒரு அவையாக இந்த அவையை நான் காணுகிறேன். அதனால் பெரும்பாலும் மிகுதியாக கற்றவர்கள், கவிதையோடு தொடர்புடையவர்கள், இலக்கியங்களோடு தொடர்புடையவர்கள், அமைப்புகளோடு தொடர்புடையவர்கள் என்று பல வகையிலும் தகுதி மிகுதியும் படைத்தவர்கள் நிரம்பியிருக்கிற அவையில் 10 நிமிடம் என்ன, நீங்கள் கேட்டால் அரை மணி நேரம் கூட பேசுவேன். அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏனென்றால் இதற்கென்றே அமெரிக்காவிலிருந்து ராஜீவ் அம்மையார் வந்திருக்கிறார், இன்னும் பலர் வந்திருக்கிறார்கள். ஒரு நூல் வெளியீட்டு விழா, ஒரு அமைப்பினுடைய சார்பில் நடைபெறுகிற விழாவுக்கு நெடுந்தொலைவிலிருந்து வருவதெல்லாம் இன்றைய காலகட்டத்தில் இயலக்கூடியதல்ல, விருப்பம் இருப்பினும். ஆனால் அப்படி வந்திருப்பதை பார்த்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னொரு மகிழ்ச்சி, கம்பனுடைய கவிதையில் ஒரு இடத்தில் சொல்வான், புகழரும் காணம் தந்து புதல்வரால் பொலிந்தான் உந்தை என்று ராமனுடைய கூற்றாக வைத்து பேசுவான். குகனோடும் 5வரானோம், பிறகு சுக்ரீவன் வந்த பிறகு 6வரானோம், வீடனன் வந்த பிறகு 7வரானோம். எனக்கு காட்டை தந்து உன் தந்தை அதிக மக்களை பெற்று கொண்டான் என்று உந்தை என்று சொல்லுகிறான் கம்பன், ராமன் சொல்லுவது போல. அதுபோல புதல்வரார் பொலிந்தான் நுந்தை என்பது போல நான் புதல்விகளாலும் பொலிந்தவன். காரணம், எனக்கென்று புதல்விகள் இல்லை, புதல்வர்கள்தான் இருவர். அந்த 2 புதல்வர்களுக்கு இணையாக எவ்வளவு பேர் என்று சொல்ல முடியாத அவ்வளவு புதல்விகள் எனக்கு இருக்கிறார்கள். கூடுதலான மகிழ்ச்சி வாழ்க்கையில் எங்கள் பேராசிரியர் நான் பாண்டுரங்கன் சொல்லுவார், வீட்டில் ஒரு பெண் குழந்தை இருக்க வேண்டும் அப்பா, அவர்கள்தான் உறவை நிலைநிறுத்துவார்கள், அன்போடு இருப்பார்கள், வயதானால் பக்கத்தில் இருப்பார்கள், துணை செய்வார்கள் என்று. அவருக்கு 2 பையன்கள் தான். அதாவது பெண்கள் இல்லாதவர்களெல்லாம் இப்படி ஒரு குறையை தங்களுக்கு வாய்த்திருப்பதை சொல்லி சொல்லி வருந்துவதையும் நான் கேட்டிருக்கிறேன். ஆனால் சில பேர் 5 பெண்ணுக்கு மேலே பெற்றால் அரசனம் என்னவோ ஆவான் என்று. அதெல்லாம் காலம் மாறி போய்விட்டது. உங்களுக்கு ஒரு உண்மை சொல்லலாம், பூர்வீக பொதுவுடைமை சமுதாயத்தில் தாய் தான் தலைமை. தாய் தலைமையில் தான் மற்றவர்கள் ஆண்களெல்லாம் வேட்டையாடி உணவு தேடவோ, மற்றதற்கோ, காட்டுக்கு போகவோ, பறவைகள் பிடிக்கவோ, வீடுகள் கட்டவோ எல்லாம் தாயினுடைய ஆணைப்படி, தாயினுடைய உத்தரவுப்படி நடப்பவர்கள்.
தாய் வழி சமூகம்தான் பூர்வீக சமூகம். அதனால்தான் இன்னும் தாய் மாமனுக்கு குடும்பங்களில் சிறப்பு. எல்லா நாளும் சண்டை போட்டாலும் திருமணம்னா தாய் மாமனை கூப்பிட்டாகணும். அன்றைக்கு அவர் சொல்கிறது தான் சட்டம். தாயோட ஆனால் மாமன் அடித்தானோ மல்லிகைப்பூ செண்டாலே என்று தாலாட்டும் உண்டு. அது மட்டுமில்லை, அவள் சமூகத்தை நடத்தியவள். உங்களுக்கு ஒரு செய்தி சொல்லலாம், கண்ணகியை பற்றி வருகிற ஒரு செய்தி. மதுரையை எரித்த பிறகு கண்ணகி என்ன ஆனாள் என்ற கேள்விக்கு தெளிவான நேரான விடையை காண முடியாமல் விண்ணோர் வந்து அழைத்து கொண்டு போனார்கள் என்பது போல வருகிறது. அதே ஒரு ஆராய்ச்சியாளர் எரிக் மில்லர் என்பவர் ஆராய்ந்து ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். நாங்கள் அரிமான் நோக்கில் அந்த கட்டுரையை போட்டிருக்கிறோம். மதுரையை எரித்த பிறகு அங்கு வாழுகிற மக்களை, தகுதியானவர்களை, தன்னை நம்புகிறவர்களை கூப்பிட்டு அழைத்து அவர்களை அழைத்து கொண்டு கண்ணகிதான் அவர்களுக்கு வழிகாட்டி கொண்டு போனாள். வழிகாட்டி கொண்டு போனது மட்டுமில்லை, தொலைதூரத்துக்கு பெண்கள் குழந்தைகளோடு போனால் குழந்தைகளை புடவையில் எப்படி முடிந்து கொள்ள வேண்டும் என்பதையும் கண்ணகி கற்றுக் கொடுத்தாள் என்று வரலாற்று குறிப்பும் இருக்குது. அப்புறம் மலைப்பகுதியில் ஒரு குடியமைப்பை எப்படி ஏற்படுத்துவது என்பதையும் கண்ணகி மூலமாகத்தான் அவர்கள் கற்றார்கள் என்ற குறிப்பும் இருக்குது. அந்த எரிக் மில்லர் சொல்கிறார், இந்த மேற்கு மலை தொடர்ச்சிக்கு கூட ஒரு பெயர் மாற்றி வைக்க வேண்டும், கண்ணகி மவுண்டன்ஸ்ன்னு வைக்கணுங்கிற. என்றால் கண்ணகி என்ற ஒரு பெண், அவளுக்கு குழந்தை பேர் கிடையாது. எந்த குடும்பத்தில் குழந்தை பிறந்தால் பிரச்சனையோ, எந்த குடும்பத்தில் குழந்தை பிறந்து அதுவும் பெண்ணாக இருந்தால் பெரும் பிரச்சனையோ, அந்த குடும்பத்தில் மணிமேகலை பிறக்கிறாள். இந்த இளங்கோவடியுடைய திறமையை நீங்கள் அந்த காவியத்தை படித்துத்தான் உற வேண்டும். அப்படிப்பட்ட ஒன்றில் பெண்ணினுடைய திறமையை, கண்ணகியினுடைய திறமையை அந்த எரிக் மில்லரும் இளங்கோவடிகளுக்கு பிறகு எடுத்து நிறுத்தி காட்டுகிறார். அவ்வளவு ஆற்றல் பொருந்தியவர்கள் பெண்கள். அது மட்டுமில்லை, உற்பத்தி செய்வது மட்டுமில்லை பெண்கள், உற்பத்தி சக்தியை மறு உற்பத்தி செய்பவளும் பெண்தான். உற்பத்தி சக்தி என்று சொன்னால் மக்கள், அவர்கள்தான் உற்பத்தி சக்தி. இந்த உற்பத்தி சக்தியை மறு உற்பத்தி செய்கிறவர்கள், பிள்ளைகளை பெற்று தருகிறவர்கள் யார் என்று கேட்டால் அதுவும் பெண்கள்தான். கருப்பையை மட்டும் ஆண்கள்கிட்ட கொடுத்துருந்தா என்ன ஆகும்? கடத்தெருவிலேயே தொலைச்சிட்டு வந்துடுவான். அதை 10 மாதம் சுமந்து பேணி காத்து பெற்று கொடுக்கிற அந்த பெருந்தகவு இருக்கிறது, அதற்கு இணையானது எதுவும் இல்லை. ஆனால் அதையே கருவியாக பயன்படுத்தி கொண்டுதான் பெண்ணை ஒடுக்கினார்கள். பெண் என்றால் குழந்தை பெறுவதற்குத்தான் என்று. அதனால்தான் பெரியார் இந்த பால் உறுப்பும் சூல் உறுப்பும் இல்லாது போனால் பெண்கள் விடுதலை அடைவார்கள்னு ஒரு நாள் சொன்னார். ஆனால் அப்படிப்பட்ட பெண்கள் சிந்தனை அளவிலும் அறிவாற்றல் நிலையிலும் எந்த நாளும் குறைந்தவர்கள் அல்ல, யாருக்கும் குறைந்தவர்கள் அல்ல என்பது மேடையிலேயே நாம் பார்க்கிறோம். அவ்வளவு திறமையாக. நான் முன்னால் ஈரோட்டிலிருந்து பவளசங்கரி அம்மா வந்திருக்கிறார். வாழ்வியல் அறக்கட்டளை என்று வைத்து மிக திறமையாக நடத்தி கொண்டிருக்கிறவர். அதே போல் கணவரை இழக்கிற தருணம் வந்து கண்ணீரோடு அமர்ந்திருந்த புனிதா கணேசன் அவர்களை நான் தஞ்சைக்கு சென்று ஆறுதல் சொல்லி, அதற்கு பிறகு நிறுவனம் என்னாகும், நிறுவனத்தில் பணியாற்றுகிறவர்கள் என்ன ஆவார்கள், சிறு குழந்தையாக இருக்கிற விக்ரம் என்னாவான் என்ற கவலையெல்லாம் இருளாக சூழ்ந்திருந்த காலத்தில் கூட இருந்து அவரை அந்த கல்லூரியினுடைய நிர்வாக பொறுப்பு தலைவர் இருக்கையில் அமர வைத்து சாவிகளை நான் தான் கையில் கொடுத்தேன். அதை மிக திறமையாக நடத்தி கொண்டிருக்கிறார். தஞ்சாவூர்லேருந்து யார் என்னிடம் பேசினாலும் புனிதாவை பற்றி சொல்லுவார்கள். புனிதா உங்கள் மகளாமேன்? ஆமாம், ரொம்ப ஆளுமை மிக்க பெண்மணி, எப்படி நடத்துவாரோ, நிறுவனம் என்ன ஆகும். கோவையிலும் ஒரு கிளை வைத்திருக்கிறார்கள், இந்திய அளவிலேயும் பெரிய புகழுக்குரியது.
அவர்கள் பெண்கள் கையில் உரிய பொறுப்புகளை கொடுத்தால் சிறப்பாக செய்வார்கள் என்பதில் எந்த தடையும் இல்லை. அதனால்தான் பாரதி பெண்கள் மேலே அவ்வளவு பெண்கள் விடுதலை மீது, பெண்கள் உரிமை மீது, அவ்வளவு பெண்கள் கல்வி மீது, எல்லாவற்றின் மீதும் அக்கறை காட்டி பாடினான். அவர்களெல்லாம் சேர்ந்து நடத்துகிற பத்திரிகைக்கு வல்லின சிறகுகள் என்று அகன் பேர் கொடுத்தாரே, அதுதான் பெரிய சிறப்பு. சிறகுகள் என்றாலே வல்லினமாக இருந்தால் தான் அது பருந்தாக இருக்க முடியும், வானத்தை அளவ முடியும். அல்லாமா இக்பால் சொல்லுவது போல, பருந்தே இன்னும் பல வானங்கள் உனக்கு காத்திருக்கின்றன என்று கவிதையில் பாடுவான். ஒரு வானம் அல்ல, இன்னும் பல வானங்கள் உனக்கு காத்திருக்கின்றன என்று அல்லாமா இக்பால் சொல்லுவான். அப்படிப்பட்ட மிக சிறப்பானவர்களாக இருக்கிறார்கள். மலையாளத்து பேராசிரியர் பிரின்ஸ் அவர்கள் மேடையில் இருக்கிறார்கள். பார்த்து எனக்கு மிக மகிழ்ச்சி. எனக்கு மலையாளம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆசை உண்டு. நாங்கள் மலையாள கவிதைகளை விரும்பி படிப்பது உண்டு. எனக்கு வயலார் ராமவர்மாலாம் எனக்கு நன்றாக தெரியும். வயலார் ராமவர்மா நம்ம ஊர் கண்ணதாசன் போல் அவர். ஒரு முறை வயலார் ராமவர்மா கூட்டத்துக்கு நான் போயிருந்தேன். அவர் கொஞ்சம் மது பழக்கம் உள்ளவர். அவர் அது வேடிக்கையாக சொல்லுவார், இதை விட முடியாது அப்படின்னாரு. அது விட்டாலும் நாம் அதை விட முடியாது என்று சொல்லிவிட்டு சொன்னார். எப்படி குடிப்பழக்கம் வந்தவர் வேடிக்கையாக விளக்கினார். ஒரு குடித்து கொண்டிருந்தேன், கோப்பையில் ஒரு சின்ன ஈ கிடந்தது, தூக்கி போட்டுவிட்டு குடித்தேன். ஒரு எறும்பு கிடந்தது, தூக்கி போட்டுவிட்டு குடித்தேன். ஒரு பாச்சை கிடந்தது, தூக்கி போட்டுவிட்டு குடித்தேன். ஒரு பல்லி கிடந்தது, தூக்கி போட்டுவிட்டு குடித்தேன். பார்த்தால் நானே கிடந்தேன், தூக்கி போட்டுவிட்டு குடித்தேன். அதையும் தூக்கி போட்டு விட்டு குடித்தேன். அது வயலார் ரொம்ப மறக்க முடியாத ஒரு அல்வேறு. எம்டி எல்லாம் ரொம்ப நன்றாக தெரியும். மலையாள மொழியிலையும் நல்ல வளர்ச்சியோடு சேர்ந்த கதைகள், கவிதைகள் ஆகியவற்றில் வேகமாக நன்றாக எழுதுகிறோம். ஆனால் பிரின்ஸ் அவர்கள் சொன்னது போல நாம் செய்கிற சில முயற்சிகள் இன்னும் கேரளாவுக்கு போகவில்லை. நான் கலிக்கேட்டில் ஒருத்தர் கவியரங்கத்துக்கு போயிருந்தேன், கள்ளிக்கோட்டைக்கு. அப்பொழுது அங்கே வந்த ஒரு பேராசிரியர் சொன்னார், நாங்கள் மலையாள கவிதை அரங்கத்தில் கவிதை பாடுகிறோம்னார். மலையாளி கவிதைகள் பார்த்தா பாடுவாங்க, கேட்க நல்லா இருக்கும். ஆனால் அவர் சொன்னார், இப்படி பாடுவது எங்களுக்கு ஓப்பாக இல்லைன்னு. ஏன் தமிழ் கவிஞர்கள் பண்ணுற மாதிரி ஏன் போயிட்டு ரிசைட் பண்ணணும், பாடணும், ஏன் பாடணும்? தமிழ் கவிஞர்கள் மாதிரி படித்து வழங்கினால் அதனுடைய வேகம், விறுவிறுப்பு கிடைக்கும். ஓசை இனிமை வருகிற போது அந்த உள்ளடக்கம் பின்னாலே போய்விடுகிறது என்று சொன்னார். ஏன்னா இந்த புது கவிதைங்கிறதே என்னென்னு கேட்டால், காதால் கேட்குற கவிதை, கண்ணால் படிக்கிற கவிதை இருக்கு. இந்த கவிதை நெகேஷன் டு மியூசிக், இசைக்கு எதிரானது, இசையை புறக்கணிப்பது. ஏன்னா நமக்கு என்னென்னு கேட்டால் சில சமயத்தில் இசையினுடைய மயக்கத்தில் கவிதையை விட்டுடுவோம். வான்கலந்த மாணிக்க வாசக நின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கால் பாடுறாருல ராமலிங்கர். கரு பஞ்சாற்றினே தென் கலந்து பால் கலந்து சிலங்கழி தீஞ்சுவை கலந்து ஊன் கலந்து உயிர் கலந்து, இப்படி கலந்தான்னா வெளியிலே வர முடியாது. எப்பவுமே கலை என்ன செய்யணும்னு கேட்டால் ஒரு குறிப்பு சொல்லிட்டு நான் முடிப்பேன். கலையில் கலந்து விடுவதை காட்டிலும் விலகி நின்று பரிசீலிப்பதும் பார்ப்பதும் தேர்வு செய்வதும் முக்கியமானது கலையில். கவிதையானாலும் சரி, அறிவியலானாலும் சரி, கதையானாலும் சரி, எல்லாவற்றிலும் கலந்து விடுகிற போது நாம் நம்மை இழந்து விடுகிறோம். இப்படி இழப்பது தான் திரைப்படம் தயாரிக்கிறவர்களுக்கெல்லாம் வாய்ப்பாக இருக்குது. 2.5 மணி நேரத்தில் அது உண்மையை நம்பித்தானே உட்காந்து பார்க்குறோம். இது பொய்யடா, அவ்வளோ கப்ஸா புழுவறான். இவன் 2 பேர்த்து உதவாங்க முடியுமா? அவனால் 50 பேர் அடிக்கிறான். நம்பும்படியாக செய்வது. அதனால தான் பிரெட்டுங்கிற ஒரு அறிஞன் சொன்னான், நம்ம தியேட்டரில் எபிக் தியேட்டர்னு ஒன்று. எபிக் தியேட்டரில் எப்படி கேட்டீங்கன்னா, தொடர்ந்து கதை போகாது. நம்ம ஊரில் கதையில் வரத நம்பர் அன்னில். முதல்ல தடவை எம்ஜிஆர் அவர்கள் தேர்தல் நிற்கிற போது வடார்காடு மாவட்டத்தில் வயசான கழிவு அந்த அம்மா அவர் எம்ஜிஆரை வந்து கட்டி பிடிச்சிக்கிட்டாங்க.
அவன் ரொம்ப நாளத்து ஆசையாக கூட இருக்கலாம். அப்படி கட்டி பிடித்து கொண்டு அந்த அம்மையார் சொன்னார்கள், ராஜா நீ ஜெயிச்சிருவே, ஆனால் நம்பியார்கிட்ட மட்டும் ஜாக்கிரதையாக இருக்கும். அதாவது வெற்றி பெற்றாலும் கூட, கோட்டையில் முதலமைச்சராக அமர்ந்தாலும் கூட நம்பியார் பயம் வந்துருமோன்னு இந்த அம்மாவுக்கு பயம். இது உண்மையிலே ஹாலிவுட்டில் கூட ஒரு நடிகன் என்னமோ ஒரு பேர் அவன் ஒரு படத்தில் மொட்டையாக நடித்தான். ஹாலிவுட்டை சுற்றி எல்லாம் மொட்டை தலையாயிடுச்சு. ஒரு நடிகன் பனியன் இல்லாமல் நடித்தான், பனியன் வியாபாரமே படுத்து போச்சு. அப்புறம் அவனை பிடிச்சி கெஞ்சி கூத்தாடி போடுப்பா, நாங்கள் இதுக்கு வேணுங்கிறதெல்லாம் உனக்கு செய்யணும்னு சொல்லி அவனை போட வச்சுக்கிறதுக்கு பெரிய பாடுபட்டாங்கன்னா, அப்படி ஒரு நம்பகத்தன்மையை ஏற்படுத்தி அதை கலையினுடைய வல்லமை தான் இவனை தன்னை இழக்கும்படி செய்கிறது. ஆனால் அது அவ்வளவு நல்லதல்ல என்று பிரெக்ட் சொல்கிறார். அதுக்கு பேர் என்ன சொன்னால் ஈஸ்தட்டிக் டிஸ்டன்ஸ், கலை நுகர் இடைவெளி. கலையை நுகருகிற போது இது பொய், இது உண்மையல்ல, 2.5 மணி நேரத்துக்கு படைக்கப்பட்டது பாரு. ஹரிச்சந்திரன் நடிக்கிறாரே ஒரு யார் தெரியுங்களா? பக்கத்தில் இருக்கிற பேங்க்கில் வேலை செய்கிற ஆள், தினம் பொய் சொல்லுவான். ஆனால் நம்ம அப்படி பார்க்குறது கிடையாது. நாடகத்தில் பார்த்தா அதை நம்புகிறோம், சினிமாவில் பார்த்தா, படத்தில் பார்த்தா நம்புகிறோம். அது நமக்கு வழக்கமாக போயிடுச்சு. அதனால் உலகம் பூரா அப்படி ஒரு இருக்கிறனால அது எபிக் தியேட்டர்னு கொண்டு பார்த்தேன். என்னென்னா கலை நுகருகிற போது இடைவெளி வைத்து நுகருது. ஒரு படம் தயார் பண்ணாங்க. படம் தயார் பண்ணி நடுவில் படம் ஓட படச்சுருளில் வெட்டி எம்டி ஃப்ரேம்ஸை நடுவில் விட்டா, படமே இல்லை, பதிவில்லாமல். நம்ம ஊரில் ஒரு திரையரங்கில் இப்படி வெட்டு சுருளை விட்டால் என்ன நடக்கும்? பிச்செறிஞ்சிருவான், இருக்கையெல்லாம் போயிடும், கல்லை விட்டு எறிவான். அது என்னன்னு கேட்டால் படம் பார்த்துட்டு இருக்கிறவங்க தண்ணி தெளித்து தெளிவிக்கிற மாதிரி. அப்பா நீ பார்க்கறது படம்டா, முழுக்க நம்பாதே, இதை விலகி நின்று ஆராய்ந்து பாருன்பதற்காக அதுக்கு தியேட்டருக்கு பேர் எபிக் தியேட்டர்னு பேர். கலை நுகர் இடைவெளி, ஈஸ்தட்டிக் டிஸ்டன்ஸுன்னு பேர். ஈஸ்தட்டிக் டிஸ்டன்ஸ்னால் கலை நுகருகிற போது இடைவெளி வைத்து நுகர வேண்டும். அப்படி எல்லா கலைகளையும் நுகருவதற்கு நமக்கு ஒரு பயிற்சி தேவை. அதை பிரெக்டே படம் எடுக்கிறதுக்காகத்தான் போனார் ஹாலிவுட்டுக்கு. போயிட்டு அங்கே தாக்கு பிடிக்க முடியல. அவனே ஒரு கவிதையில் எழுதினான், உண்மையும் பொய்யுமான வாழ்க்கை ஹாலிவுட்டில், பொய்கள் விற்பதற்குத்தான் நிறைய கடை போடுகிறார்கள். நான் பொய்கள் விற்கிற கடை பக்கம்தான் நானும் போய் உட்கார்ந்தேன், ஆனால் விற்கிற வரிசையில் உட்கார்ந்துருந்தேங்கிறான். எச்சரிக்கையாக விற்கிற வரிசையில் உட்கார்ந்துருந்தேங்கிறான். அப்படி அந்த ஹாலிவுட்டை பற்றி சொல்லும் போது அவன் தான் இந்த ஈஸ்தட்டிக் டிஸ்டன்ஸுங்கிற கான்செப்ட், கலை நுகர் இடைவெளி என்ற ஒரு கோட்பாட்டை முன்வைத்து அதன் அடிப்படையில் நாடகங்கள் எழுதினான். அவன் நாடகத்தில் போகும்போது நடுவில் ஒருத்தர் வருவார், நடனம் பண்ணாங்கல்ல இந்தம்மா, இவங்க இப்படிப்பட்டவங்க, இவருக்கு நம்மால் துரத்திட்டு இருக்கிறானே அவன் இப்படிப்பட்டவன் என்று ஒவ்வொருத்தரை பற்றி அவங்கள நிறுத்தி வைத்து விட்டு 2 நிமிடம் அந்த கதை ஓட்டத்திலிருந்து ஆளை விடுவித்து எடுத்து, இது உண்மை, இதுதான், நீங்கள் பாருங்கள், மேலே பாருங்கள், பரவாயில்லை, குற்றமில்லை, பாருங்கள், ஆனால் இது நம்பி விடாதீர்கள், அதுக்காகத்தான் இந்த இடைவெளின்னு சொல்லி நடுவில் இந்த நாடகத்தில் எபிக் தியேட்டரில் பண்ணுவான். அதுபோல் எல்லா கலைகளுக்கும் இப்படிப்பட்ட ஒரு உண்மை நிலைகளை ஆராய்கிற தன்மை நமக்கு ஏற்படுவதில்லை. அதனால்தான் இன்றைக்கு பார்த்தீங்களானால் தமிழ்நாட்டு அளவுக்கு அல்லது ஆந்திர அளவுக்கு கேரளாவில் திரைப்பட நடிகர்களை பெரிதாக கருதுவது கிடையாது. பெண்ஸ் அவர்களுக்கு தெரியும். நான் ONV குரூப்பினுடைய 84வது வயதுக்கு கவிதை படிக்க போயிருந்தேன். ஆல் இண்டியா போய்ட்ஸ் மீட்டு கூப்பிட்டுருந்தாக போனேன். அங்கே வந்து படத்தில் நடிக்கிற நடிகர், கலைஞர், சிறந்த திறமையாளர், அதெல்லாம் பாராட்டணும். என்ன இன்னொரு வடிவம் எடுக்கிறார், இன்னொரு ஆளாக வந்து நிற்கிறார் போது அதுக்கான மனநிலை, உடல் அமைப்பு, செயல்பாடு எல்லாம் வருகிற போது இவர் இழந்தால் தான் இன்னொரு வடிவமாக இவர் வர முடியும். தன்னாமம் கெட்டால் தலைப்பட்டாள்னு அப்பர் பாடுறாரு, அப்படி வந்தால் தான் முடியும். ஆனால் அது என்ன தெரியாமல் வாழ்க்கையில் இந்த நாடகத்தன்மை புகுந்து விட்டால் என்ன ஆங்கிற சொல்ல போது இந்த
இடைவெளி இப்போ சொல்கிறேன். அந்த கலையை நுகர்கிற போது இப்படிப்பட்ட ஒரு போக்கு நமக்கு தெரிய வேண்டும். எனக்கு மிக சிறந்த மகிழ்ச்சி என்னென்னு கேட்டீர்களானால், எல்லாருமே நன்றாக பேசினார்கள். பிரேமாமாவிலிருந்து, புனிதா அவர்களிலிருந்து, சுசித்ராவிலிருந்து, எங்களூர் தனலட்சுமி வரலும். ஏன்னா என்னுடைய மாணவியினுடைய மகள் அவர், மாணவியனுடைய மகள். அது மாணவின்னா பாருங்கள், 50 வருஷம் ஆகுது இப்போ சென்னைக்கு வந்து. ஆனால் என்னை மறக்காமல் இன்னும் இருக்கிறார்கள். அப்படி ஒரு மாணவர்கள் கூட்டம் எனக்கு இன்னும் இருக்கிறாள். இன்னும் 65 வயதான மாணவர் இருக்கிறார். நாம் 75 வயதாகியும் என்னை கண்டால் எழுந்து நின்று விடுவார்கள். நான் ஆணையிடுவதில்லை, கண்டிக்க போவதும் இல்லை. ஆனால் நான் வகுப்பில் வந்து அதாவது வகுப்பில் ரொம்ப எச்சரிக்கையாக நடந்து கொள்வேன். என்னுடைய வகுப்பில் அதிகமாக பேச முடியாது என்கிட்ட. ஆனால் அதே சமயத்தில் உரிமை தருவேன். அந்த சூழ்நிலையில் வந்து அது எனக்கு என்னென்னு கேட்டால், பெண்கள் வகுப்புலேயே வகுப்பாசிரியராக போட்டுருவாங்க. அது பெண்கள் வகுப்புக்கு ஆசிரியர் போல் என்ன, அவ்வளவு அருமையான பெண்கள், அன்புடையவர்கள், மறக்காதவர்கள், பாசமுடையவர்கள். அதனால தான் இன்றைக்கும் தனலட்சுமி பார்க்கும்போது அவங்க அம்மா செல்வமணி ஞாபகம் எனக்கு வருது. அப்படி அந்த ஈரோட்டு மாணவ செல்வங்களில் இப்படி இருக்கிறவங்களாம் பார்த்துருக்க பெரிய மகிழ்ச்சி. நிறைய கவிதைகள் எழுதுகிறார்கள், படிங்கள். கவிதைனா இதுதான்னு கிடையாது. கவிதை நெருடா ஒரு தடவை கேட்டார், உங்கள் கவிதையை பற்றி ஒரு சொல்லுங்கள் என்று கேட்டபோது நெருடா சொன்னால், என் கவிதைகளை பற்றி சொல்ல எனக்கு எதுவும் தெரியாது, வேண்டுமானால் என் கவிதைகளை கேளுங்கள், அவை ஒரு வேளை உங்களுக்கு சொல்லக்கூடும். நான் என்ன சொல்கிறது? அது ஒருத்தர் இன்னொரு விமர்சகர் சொன்னார், அது என்னவென்று கேட்காத போது அதை பற்றி முழுக்க தெரிகிறது எனக்கு, ஆனால் என்னவென்று கேட்டால் ஏதும் தெரியாமல் போய்விடுகிறது. எதுதான் கவிதை, எது கவிதை இல்லை சொல்ல முடியாது. ஒரு சொன்னான், ஒரு எடுத்துக்காட்டு சொன்னான். ஹட்சன் என்ற திறனாய்வாளன் குளத்தருகில் தோட்டத்துக்குள்ளே போகிறான். ஒருவன் ஒரு அல்லிப்பூ பூத்திருக்குது, வாட் இஸ் திஸ் என்று கேட்குறான். திஸ் இஸ் லில்லி. அதுதான் தெரியுது. வாட் இஸ் திஸ், திஸ் இஸ் லில்லினா திஸ் இஸ் மேட்ரு ஆஃப் ஃபேக்ட். இது வெறும் உண்மை. சரி, நம்ம அறிவியல் ஆசிரியர் ஒருத்தர் கூப்பிட்டு போனால், ஒரு தாவரவியல் பேராசிரியர், இட் இஸ் எக்ஸாண்ட்ரியா மானோக்ளினா. என்ன அவன் முன்னால் சொன்னவனான்னு பரவாயில்ல, அல்லின்னு புரியும்படியாக சொன்னான். அடுத்தவன் எக்ஸாண்ட்ரியா மானோக்ளினா இவன் தலையை என்ன பண்ண தெரிய தலைமுடியை சொரிந்து கொண்டான். மூணாவது அவன் சொன்னான், இட் இஸ் த லேடி ஆஃப் த டேங்க், குளத்தின் தலைவி என்று. அதை விட இன்னொரு சொன்னார், இட் இஸ் அ பிளான்ட் ஆஃப் லைட் அண்ட் ஃப்ளவர். லைட்டும் ஒளியும் மலரும் கூடிய ஒரு தாவரம் என்று. இது இப்படி இந்த படிமுறை வளர்வதற்கு காரணம் கவிஞனுடைய மனநிலை தான், மனப்போக்குத்தான். மனோதர்மம் என்று இசையில் சொல்கிறான் இல்லையே. மதுரை சோமு பாடும்போது லால்குடி ஜெயராமன் வயலின் வாசிப்பார், இன்னொரு பொன்வாய்ந்தன் மிருதங்கம் வாசிப்பார். அவர் மனோதர்மம் மிக்கவர். மதுரை சோமு கற்பனை வளமுடையவர். கூட வாசிக்கிற வயலின் வாசிக்கிற கொஞ்சம் போனால் கற்பனை வந்தால் போய்க்கேம்பார் இவர். அந்த கற்பனை வந்தால் போய்க்கிறதுக்கு ஒரு இசைக்கலைஞருக்கு இடம் தருகிற இன்னொரு இசைக்கலைஞன் சோமு. அது என்ன கற்பனை வருது, அதுதான் மனோதர்மம் என்பது. இந்த மனோதர்மத்தை சொல்லி கொடுக்க முடியாது. ஒரு கவிதையை எப்படி எழுதலாங்கிறதுக்கு அதுக்கு சொற்கள் அல்லது அசைகள், சீர்கள், வாய்ப்பாடு எல்லாம் சொல்லலாம். ஆனால் கவிதையை எப்படி உருவாக்குறது, அது அவங்களும் உருவாக்க வேண்டியது தான். அதனால்தான் என்னென்னு கேட்டால் எனக்கு சொல்ல தெரியாது, என்னென்னு கேட்கலினா இதை பற்றி எல்லாம் தெரியுங்கிறான். அதில் கவிதை அப்படி. இந்த பொயட் ரிமூவ்ஸ் த ஃபில்ம் ஆஃப் ஃபெமிலியாரிட்டி. ஒரு பொருளில் இருக்கிற, இப்போ நவீன கவிதை எழுதுறது கூட என்ன சொல்லுகிறான்னா, பொருள்களை நேராக சொல்லுவது, அலங்கரிக்காமல் சொல்லுவது, ஒப்பனை இல்லாமல் சொல்லுவது என்று நவீன கவிதைக்கு சில கருத்துக்கள்லாம் சொல்கிறாங்க. அப்படி கிடையாது.
ஒரு பொருளில் இருக்கிற காட்சி படலத்தை நீக்கிவிட்டு இன்னொரு காட்சி உருவாக்கி கொடுக்குறான் பாருங்கள், அதில் தான் கவிதை பிறக்கும். அப்போ இன்னொன்றாக வரும். அப்போ வருகிற போது இந்த வீணான அடைமொழிகளெல்லாம் வராது. இப்போ ஹைக்கூ பற்றி பின் சொன்னார், ஹைக்கூவில் அடைமொழியே போடக்கூடாது. நோ அட்ஜெக்டிவ்ஸ், நோ அட்வர்ட்ஸ். வட்டன் இல்லான்னு எழுத மாட்டான் ஹைக்கூவில். அதான் வட்டமாக இருக்குது, நமக்கே தெரியுது நீ என்ன வட்டன் இல்லாங்கிறது. வெண்ணிலான்னு சொல்ல மாட்டான், அது தெரியுதுப்பா, அதுக்கு மேலே தான் சொல்லு. அந்த அந்த நிலா ஏற்படுத்தின உணர்வுகளை சொல்லு, அதுதான் ஹைக்கூ. என்ன அற்புதமான நிலா வெளிச்சம், பறவையும் தன் கூட்டை சாத்தவில்லை. இதுதான் கவிதை. பறவை கூட கூட்ட கதவை திறந்து வச்சுக்கிட்டு நிலாவை பார்த்துருக்குது. பாசோங்கிற கவிஞன் அவன் எங்கேயோ போகிற இடத்துல நிலா பார்க்குறான். நிலா பார்க்குறவனுக்கு அந்த நிலாவை தன் கூட இருந்து பார்த்து அனுபவிக்கிற தன் வீட்டிலிருந்த வாழை மரங்கள் நினைவுக்கு வருது. நிலா வாழை மரத்தை பார்த்துட்டு சொல்கிறான், இப்போ நம்ம ஊரில் நம்ம வாழை மரமும் நிலா பார்த்துக்கிட்டு இருக்குமா என்றால் இதுதான் கவிதை. இந்த உணர்வு கொண்டு வந்து கொடுப்பது எதுவோ அதுதான் கவிதை. அப்படிப்பட்ட கவிதைகளை நிரம்பாக்கக்கூடிய ஆற்றல் பெற்ற கவிதைகள் எனக்கு முன்னால் அமர்ந்திருக்கிறேன், நான் பார்க்குறேன், மேடையிலும் இருக்கிறார்கள். இது ஒரு நல்ல தருணம். உங்களுடைய வளர்ச்சி தமிழுக்கு பெரிய பெருமை சேர்க்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம். நான் ஏதோ எழுதினேன், நானும் ஒரு மாணிக்க வாசகர் பாடுற மாதிரி, புறம் புரிந்த செல்வமே சிவபெருமானே உன்னை சிக்கனை பிடித்தேன் எங்கெழுந்திருளுவது இதேங்கிற மாதிரி புறமாக தெரிஞ்சுக்கிட்டு புலவர் கல்வி முடிஞ்சு அதுக்கு பிறகு நானாம் எழுதி அதில் எக்கனாமிக்ஸ் படித்து, வேர்ல்டு ஹிஸ்ட்ரி படித்து, லாஜிக் படித்து, அப்புறம் எம்ஏ பிஏ பண்ணி, பிஏல ஷேக்ஸ்பியர் படித்து, மில்டன் படித்து, இப்போ அந்த தொந்தரவே கிடையாது. தமிழில் படிக்கிறவன் ஆங்கிலம் படிக்காமல் நேராக போயிடலாம். அதெல்லாம் படித்து அப்புறம் எம்ஏ படித்து எம்ஏக்கு அப்புறம் பிஹெச்டி பண்ணி, இதுலேயே என்னுடைய கவிதைகள் போது நிறுத்துன்னு சொல்கிற அளவுக்கு நான் அதை படித்து ஏன்னா அது ஒரு வகை, அதுலேயே நிறைய செலவு, வீணான செலவாகிவிட்டது. ஆனாலும் நான் எழுதாமல் இருக்க முடியாத ஒரே ஒரு காரணம் அகன்தான். அவர் தான், அப்பா எழுதுனீங்களா எழுதலாம், தினப்படி எழுதுவேன், தினப்படி எழுதுவேன். இரவு 10 மணி ஆனாலும் 10:30 மணி ஆனாலும் அவருக்கு என்னுடைய இணைய அட்டையிலிருந்து அவருக்கு அனுப்பிடுவேன் மின்னஞ்சலில். அப்படியே 10-15 நூல்கள் வெளிவரதுக்கு அடிப்படை காரணமே என்னுடைய கவிதை மைந்தன் அகனுடைய முயற்சியும் ஊக்கமுறையும் தான். நான் கவிதை எழுத வேண்டும் என்பதில் அவ்வளவு ஆசை உள்ளவர். என் கவிதைகள் அல்லாமல் வேறு ஒன்றுமே அது கிடையாது. உண்ணும் சோறும் பருகும் நீரும் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் ஆழ்வார் கண்டது போல எல்லாம் தமிழன்பர் கவிதையாக கொண்டிருப்பவர வேண்டும். அதனால் 79 கவிதை நூல்கள் எழுதியிருக்கிறேன். 80வது நூலுக்கு இன்னும் 10 கவிதை நான் தரணும். அதுக்கடையில் வேறு சில வேலைகளெல்லாம் வந்து விட்டன என்பதனால் அப்போ அதை எப்போ தருகிறீர்கள் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஆனால் இது என்னுடைய வயதில் என்னுடைய கூட வளர்ந்து வந்த கவிஞர்கள் பலர் இப்போ இல்லை. எனக்கு வருத்தம், அப்துல் ரஹ்மான் இல்லை, இன்குலாப் இல்லை, பெரு வருத்தம். அவர்களெல்லாம் இல்லை, மீரா இல்லை, இவரெல்லாம் இல்லாமல் போனது எனக்கு பெரிய வருத்தம். இருப்பவர்களிலும் பலர் எழுத முடியாத நிலையில் சோர்வுற்றிருக்கிறார்கள். ஆனால் என்னை பொறுத்த வரையிலும் இன்றும் எழுத முடிகிறது. இன்றைக்கும் கவிதை என்னால் எழுத முடியும். அதுவும் இப்போ இருக்கிற நவீன தொழில்நுட்பத்துக்கு ஏற்றபடி நானும் பயிற்சி எடுத்து முயற்சி எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் மாறிக்கிட்டு இருக்கிறேன். அதுக்கு பேராசிரியர் ஜெயதேவன் தான் முக்கியமான காரணம். அரிமானுக்கு ஆரம்பித்து கொஞ்ச நாளில் ஒரு மடிக்கணினி வாங்கி கொடுத்தார், போட்டு ஒரு உதவியாளர் அனுப்பினார் எனக்கு. அதுக்கு பேர் ஆனா எப்படி எடுக்கிறது, காவண்ணா எப்படி எடுக்கிறது, கூவண்ணா எப்படி எடுக்கிறதுலாம் கற்றுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இருந்து அப்போ மெயில் பண்ணவும் கவிதைகளெல்லாம் அச்சடிக்கவும் கற்று இப்போ கையில் இருக்கிற கைபேசியிலும் நான் கவிதைகள் அனுப்புகிறேன், இணைய அட்டையிலும் அனுப்புகிறேன். என்றால் அது எனக்கு தெரியாத மாதிரியான சிலவற்றை கேட்டது இப்படி செய்து அனுப்புங்கன்னு ஒரு வார்த்தை எளிமையாக சொல்லிவிடுவாங்க அமெரிக்காவிலேருந்து. அது என்னன்னே எனக்கு தெரியாது. அதை அப்படி இப்படிமா புரட்டி எடுத்து என்னமோ பண்ணி கடைசியில் போய் சேர்ந்துடும். அதுபோல் யாரும் நினைத்து பாருங்கள், ஒரு 89வது வயதில் கற்கிற வயதா எழுதுகிற வயதா
கால்களை நீட்டி படுத்து தூங்கினால் போதும் என்று கருதுகிற வயது. ஆனால் எனக்கு அப்படி இல்லை. ஒரு 40 வயது உள்ளவனுக்கு என்ன உணர்வு இருக்குமோ, என்ன செயல்பாடு இருக்குமோ, அப்படிப்பட்ட செயல்பாடுகள் இருப்பதற்கு என்னுடைய வாழ்க்கை இழந்திருக்கிறது. என்னுடைய வாழ்க்கைக்கு என்னுடைய நன்றி. என்னை இன்னும் வாழ வைப்பதற்காக அதற்கு நன்றி. இந்த வாழ்க்கை கவிதை வாழ்க்கையாக அமைந்ததற்கும் என்னுடைய நன்றி என்று சொல்லி என் வாழ்க்கையை வளர்த்தெடுக்கிற உங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லி அமைகிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். மகிழ்ச்சி 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 ஐயா. மகிழ்ச்சியின் உச்சத்தில் நின்று கொண்டிருக்கிறேன். இனி வார்த்தைகள் வருமா என்று தெரியவில்லை. இங்கு கூடியிருக்கின்ற மகன்களுக்கும் மகள்களுக்கும் அனைவருடைய சார்பாகவும் நான் என் நன்றி மலர்களை உங்களுக்கு தருகிறேன் ஐயா.